நீலா மேடம், அங்கே உள்ள அனைத்து மேடங்களுக்குமே, அங்கே உள்ள தமிழ் கலைக்களத்தில் இருக்கிற அனைத்து மேடத்துக்கும் வணக்கம். என்னன்னா இப்பதான் படிச்சு பார்த்தேன். அதை நீங்க போட ரொம்ப சந்தோஷம் மேடம். எனக்கு பக்கத்திலே சொல்லிட்டேன், நீ பக்கத்துல சொல்லிட்டேன், நீ உங்க போட்டோ எடுத்தேல கோலம் அந்த மேடம் போட சொல்லியிருக்கா, நீ நான் போட போறேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அவங்க உடனே அவருக்கு சந்தோஷம் மேடம். அவங்க பேத்தியை தான் போட்டுச்சுங்க என் கோலத்தை பார்த்துட்டு. அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் அந்த எழுத்தால எழுதி ஓடி அந்த உடனே பார்த்து பார்த்து போட்டுச்சு இல்லையா, அவளுக்கு சந்தோஷம். ஐயோ அப்படின்னா இன்னும் 2 கோலம் மறுநாள் போட்டிருக்கலாமே அப்படி ஃபீல் பண்றாங்க மேடம். பரவாயில்ல, நீ இந்த சான்ஸ் எனக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுத்தே பத்திலா, உங்களுக்கு கோடி நன்றி மேடம். இப்ப கொஞ்ச நேரத்துல எல்லா போட்டோ நான் போட்டு விட்டுறேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். வாழ்க வளமுடன். நான் கோமதி பேசுகிறேன். தமிழக தலைவர் பரசுந்தர் ஐயாவுக்கும், அருள்மொழி மேடம், நிலா மேடம் எல்லோருக்கும் என் வணக்கத்தையும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஊக்குவித்த சிவகாம சுந்தரிக்கும் என் நன்றியையும் தெரிவிக்கிறேன். நான் மாடியில் போடுவதால் யாரும் பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வருபவர்கள் ஆச்சரியப்பட்டும் ஊக்குவித்தும் போனார்கள். தெருவில் போட்டால் இன்னும் பிரபலமாயிருக்கும் என்று சொன்னார்கள். இதில் என் பங்கு சிறு மழைத்துளி அளவு கலந்திருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தமிழ் கழகத்தில் பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் கோலத்தை ஸ்டேட்டஸில் போடுவதால் நிறைய பேர் லைக் கொடுக்கிறார்கள். இந்த குழுவில் இருப்பவர்கள் லைக் கொடுத்ததற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரத் சுந்தர் ஐயாவுக்கு, அருள்மொழி மேடம், நிலா மேடம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். சிதம்பரம் மாரியப்ப நகரிலிருந்து கலா பேசுகிறேன். கலை மற்றும் பண்பாடாக இந்த கோலத்தை விழிப்புணர்வு கருவியாக மாற்றிய தமிழ் கலைக்கழக தலைவர் திரு பரத் சுந்தர் ஐயா அவர்களுக்கும், அருண்மொழி மேடம் அவர்களுக்கும், நீலா அவர்களுக்கும் முதல் வணக்கங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு கான்செப்ட் என்று கோலத்தின் வகைகளை அறிய ஆர்வப்படுத்தி என்னை வார்லி கோலம் வரைய வைத்து இந்த மாதம் போதையில்லா தமிழகம் என்ற விழிப்புணர்வு கோலம் போட வைப்பது பாராட்டுக்குரியது. யாரும் ரசிக்காமல் தாண்டி செல்லும் என் கோலத்தை பல பேர் பார்க்க வைத்தது மட்டுமின்றி என் கோலத்தின் மூலம் சமூக விழிப்புணர்வில் என்னையும் பங்கேற்க வைத்ததற்கு நன்றி. நான் கோலம் விடும்போது ஏற்படும் தொய்வுகளிலிருந்து வாய்ஸ் மெசேஜ் மூலம் என்னை ஊக்கப்படுத்தி வரும் அருண்மொழி மேடத்திற்கு மீண்டும் நன்றி. கோலம் போடுவது ஒரு கலை, குறைந்து கொண்டே வருகிறது. போதையில்லா தமிழகத்தை மேம்படுத்தி கோலம் போடுவீர்களா என கேட்டனர். அப்போது நான் கோலம் பகுதியை பற்றி கூறினேன். அவர்கள் வியந்து மகிழ்வோடு வீட்டில் இருக்கும் பெண்களால் முடிந்ததை இந்த தமிழகத்திற்கு செய்வதை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது என்று கூறி பாராட்டினார்கள். எனக்கு பெருமையாக இருந்தது. இவையெல்லாம் நம் கலைக்கழகத்தையே சேரும். வாழ்க கலைக்கழகம். 24 பேர்கள் மட்டும் பங்கேற்கும் இந்த கோல சங்கமத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க ஆவண செய்வோம். வளர்க விழிப்புணர்வு தொண்டு. நன்றி கண்டந்த வணக்கங்கள் சிறந்தாழ்த்தி கூறுகிறேன். நன்றி. நான் கெழுத்தூரிலிருந்து ராஜி பேசுகிறேன். தமிழ் பல்கலைக்கழக தலைவர் பரத் சுந்தர் அவர்களுக்கும், அருள்மொழி மேடத்துக்கும் மற்றும் எல்லோருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் கோலம் என்னால் மாவில் போட முடியலை, பையன் வீட்டுக்கு வந்திருக்கறனால போட முடியலைங்கிறதுனால நான் நோட்டில் போட்டு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த டாஸ்க் ரொம்ப பிடிச்சி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நோட்டில் போடுறேன். டாஸ்க் முடிகிற வரைக்கும் என்னால் மாவில் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். நோட்டில் தான் போட்டு அனுப்புவேன்.